அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரகங்களில் சுபகிரகம் அசுபகிரகம் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். அதில் இயற்கை சுபர் என்று அழைக்கக்கூடியவர் தான் குரு பகவான். இந்த குரு பெயர்ச்சி வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2/6/2026 அன்று நிகழவிருக்கிறது. குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு அன்றைய தினம் சஞ்சரிக்கிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சரிக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இத்தகைய நிகழ்வு நடக்கும். தன்னுடைய உச்ச வீடான கடகத்தில் அவர் போகிறதால இது மிகவும் சக்தி வாய்ந்த பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மே 26ஆம் தேதி தான் இந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார். ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம்தான். அப்படி பயிற்சியாகும் பொழுது அந்த 12 ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ சனி, குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நீண்ட நாள் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ குரு பெயர்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் நடக்கும். சனி பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். ராகு, கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இது ஒவ்வொரு பெயர்ச்சியும் நடக்கும் பொழுது நம்ம எல்லாருமே நம்ம ராசிக்கு என்ன நடக்க போகிறது, நம்ம எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன நல்லது நடக்க போகிறது, அல்லது நம்ம பரிகாரத்துக்காக என்ன கோவிலுக்கு போகணும், ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன எளிய வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்வோம். அதே போல தான் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான பலன்கள் பெறக்கூடிய 5 ராசிகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரர்கள். எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூட போகுதுங்க. நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே அடுத்த 1 வருட காலத்தில் நடக்க போகுது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நிறைய பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் கைகூடும். உங்களுக்கு இல்லத்தில் சீரான போக்கு அப்படிங்கிறது நிலவும். சுபகாரிய தடைகள் எல்லாம் நீங்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவழிப்பது அப்படிங்கிறது நல்லது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை அப்படிங்கிறது வரும். செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணுங்க. அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்கள். நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க பங்க்சுவாலிட்டியாக அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள்லாம் தடைப்படலாம். அப்படி தடைப்பட்டுச்சுன்னா அது நமக்கு நல்லதே அப்படின்னு நினச்சிக்கோங்க. பதவி, ஊதிய உயர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். விட்டு கொடுத்து போங்க. அடுத்த 1 வருடத்திற்கு புதிய உறவுகளிடம் வீணாக கடுமையாக வாக்குவாதங்கள் அப்படிங்கிறத செய்யாதீங்க. அது மாதிரி உங்களுடைய பசங்க வாழ்க்கையில் நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடும். இவ்வளோதாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். உழைப்பினால் உயர்வுகள் பெற வேண்டிய காலகட்டம். அலுவலகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. யாருடனும் வீண் விவாதத்தில் ஈடுபடாதீங்க. பணத்தை கையாளும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லத்தில் நிம்மதி வேணும்னா உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். அதே போல் உங்களுடைய ஆடை ஆபரணங்கள், அதுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கவனம் சிதறனாலும் அதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக கடக ராசிக்காரர்கள். உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிட்டக்கூடிய காலகட்டம். அலுவலகத்தில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் இருக்கும். பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சேரும். புதிய பணி தேடுவோருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் சேரும். குடும்பத்தில் குழப்பங்கள் எல்லாம் மறைந்து நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். வாரிசுகள் விஷயத்தில்
விஷயத்தில் வீண் கண்டிப்பு அப்படிங்கிறது வேணாம். உறவுகளுக்கு இடையே உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு உயரும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களுடைய உண்மையான குணத்தை அறிந்து அவங்களே உங்ககிட்ட பேச வருவாங்க. சிம்மம், பொறுமை அப்படிங்கிறது அடுத்த 1 ஆண்டு காலத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும் காலம். பணியிடத்தில் உங்களுடைய திறமை உரியவர்களால் உணரப்படும். அது மட்டும் இல்லாமல் பலகால கனவுகள் உங்களுக்கு கைகூடும். அதற்கான அறிகுறிகளும் தெரியும். தேவையற்ற படபடப்பு, ஆங்ஸைட்டி அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோட உடல் நிலை அப்படிங்கிறது சீராகும். யாரிடமும் வீணான கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து போவது நல்லது. அடுத்ததாக கன்னி, சிந்தித்து செயல்பட்டால் சீரான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி, ஊதிய உயர்வு எல்லாமே வரும். அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனைகளை நீங்கள் அவசியம் கேட்கணும். அதே போல் கையெழுத்து நீங்கள் எங்கே போடுறதாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. வீட்டில் விசேஷங்களுக்கு குறைவு இருக்காது. விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்களும் நிறைவாக நடக்கும். அடுத்ததாக துலாம், திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டங்க. உங்களுடைய அலுவலகத்தில் உயர்வுகள் நிச்சயம் வரும். அதே சமயம் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலையும் நீங்கள் உங்களுடைய மூக்கை நுழைக்க வேண்டாம். உழைப்பில் கவனம் செலுத்துங்க. குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். மற்றவங்க யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க. யார்கிட்டையும் வீணான கண்டிப்பான வார்த்தைகளை பேச வேண்டாம். வீண் செலவுகளை தவிருங்கள். அதே போல் புதிய அறிமுகமான நபர்களை நம்பி பெரிய முதலீடுகள் இந்த நேரத்தில் நீங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அடுத்தது விருச்சிகம்ங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டம். எல்லா இடத்துலையும் உங்களுடைய செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களோடு ஒற்றுமையாக பணியாற்றுவார்கள். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் எல்லார்கிட்டையும் இனிமையாக பேசி பழகுங்கள். அசையும் சொத்து, அசையாத சொத்து அப்படின்ட்டு எல்லா வகையான சொத்துகளும் நீங்கள் சேர்க்கக்கூடிய காலம் இது. செய்யும் தொழிலில் சேதாரம் குறைந்து ஆதாயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டங்க இது. அடுத்ததாக தனுசுங்க, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய திறமை உரியவர்களால் உணரப்படும். யாருக்கிட்டேயும் வீண் வாக்குவாதம் அப்படிங்கிறத செய்யாதீங்க. உங்களுக்கு தரக்கூடிய வேலையை நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட தராதீங்க. நீங்களே அதை நேரடியாக கண்காணித்து அந்த வேலையை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல பெயர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கான ஒரு அறிகுறிகளும் தெரியுங்க. அடுத்ததாக மகரம். மகரத்துக்கு இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஒரு காலம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சில பேர் வெளிநாட்டு வேலைகளுக்கும் போவாங்க. வீட்டில் நிம்மதி நிலவ தொடங்கும். உங்களுடைய வாக்கில், அதாவது பேச்சில் மட்டும் நிதானத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். அப்படி நீங்கள் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா அடுத்த 1 வருடம் நீங்கள் தான் ராஜா. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். வாரிசுகளால் பெருமை அப்படிங்கிறது சேரும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணுங்க. அடுத்ததாக கும்பம். உங்களுடைய பொறுப்புகளை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அடுத்த 1 வருடத்திற்கு இருக்குதுங்க. அதை மாதிரி நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற உயர்வுகள் நிச்சயம் வரக்கூடிய ஒரு காலம். அதை மாதிரி உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஒற்றுமையாக இருங்க. யார்கிட்டையும் வீண் பேச்சுகள் பேசாதீங்க. பதவி மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய பொறுப்புகளை எதையுமே தட்டி கழிக்காதீங்க. அதே போல் பிள்ளைகளிடம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. கண்டிப்புகள், அதிக கண்டிப்பு அப்படிங்கிறது நமக்கு நன்மை தராது. அடுத்ததாக மீனம். மிக அட்டகாசமான காலம். முயற்சிகள் பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க இது. பணியிடத்தில்
சரியான பிளானிங்கும் பஞ்சுவாலிட்டியும் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களை யாராலும் அடிச்சுக்க முடியாது. அவ்வளோ நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது யாரோட குறையையும் மற்றவங்க கிட்ட விமர்சனம் செய்து பேசாதீங்க. அதை மாதிரி எனக்கு வேலை செய்ய முடியல அப்படிங்கிறதையும் நீங்கள் யாருக்கிட்டேயும் புலம்புவதை செய்யாதீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. பணத்தை சேமிக்க பழகி கொள்ளுங்கள். அதே போல் யாருக்கிட்டேயும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படிங்கிற வாக்குறுதிகளை தராதிங்க. இவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இத்தனை ராசிகள் பார்த்தோம் இல்லையா, இதில் டாப் 5 ராசிகள் ஜாக்பாட் அடிக்க போகும் டாப் 5 ராசிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், கடகம், விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம். ஸோ இந்த 5 ராசிகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது. மற்ற பலன்கள் என்ன, மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றமும் இருக்கும், அதே போல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி உங்களுக்கு மாறி மாறி வரும். பொதுவாகவே குரு பகவான் ஆசி நமக்கு வேணும்னா குரு ஸ்தலங்களுக்கு போய் அவரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே நவகிரகங்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு சிறப்பான பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும் அனைத்து ராசியினரும் பொறுமையை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது மிக மிக அவசியம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.